வணக்கம். இப்போ வெள்ளரிப்பழம் ஜூஸ் போடுறது எப்படின்னு பார்ப்போம். நல்ல ஒரு பெரிய பழம், நல்லா பழுத்திருக்கு. இந்த பழம் அதை ரெண்டாக கட் பண்ணி அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ஜூஸ் போடணும். அடுத்து அதை ரெண்டாக அந்த பழத்தையும் அது ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா அதில் விதை இருக்குது. அந்த விதையெல்லாமும் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு அதை பொடியாக கட் பண்ணி ஜூஸ் போட்டு சாப்பிடணும். ஜூஸாகவும் சாப்பிட்லாம், அல்லது சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அதில் தூவி விட்டு சாப்பிட்டோம்னா அது ருசி தனியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஜூஸ் போடுறதுக்காக இதை பொடியாக கட் பண்ணுறோம். பொடியாக கட் பண்ணிவிட்டு ஜூஸர் ஜார் இருக்குல்ல, அந்த ஜாரில் போடணும். போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றிட்டு அடுத்து அந்த இதில் ஜூஸில் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது தேன், இது மூணில் ஏதாவது ஒன்று போட்டு மிக்சியில் நல்லா அடித்து ஊற்றி சாப்பிட்லாம். இது ரொம்ப உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வெள்ளரி காய் சாப்பிட்றத காட்டிலும் வெள்ளரி பழத்தை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும், அருமையாகவும் இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பழம் ஒரு பழம் 20 ரூபா தான் எங்கள் ஊரில். இது இந்த சீசனில் தான் கிடைக்கும், மற்ற நாளில் கிடைக்காது. மற்ற நாளில் காயாக தான் கிடைக்கும். இந்த வெயில் காலங்களில் பழங்கள் நல்லா சௌகரியமாக கிடைக்கும். காய் 30 ரூபா 40 ரூபா சொன்னாலும் இந்த பழம் 20 ரூபா தான் சொல்லுவாங்க. இது உடனே அழிகிறது. அதனால் வாங்கி ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் அதான் வெடிச்சிடும். வெடித்த பழம் வாங்கினாத்தே அதில் ருசியே இருக்கும். வெடிக்காத பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. அதில் காய் உள்ளே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வெடித்த பழமாக பார்த்து வாங்கணும். வாங்கினாத்தே உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கும் ஜூஸ் போடுறதுக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். இதில் நான் பெரிய பழத்தில் பாதி பழத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பாதி பழத்துக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை தான் போட்டிருக்கேன், வெள்ளை சர்க்கரை போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், நிறையா ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். வெயில் பயங்கரமாக அடிக்குது, கொளுத்துது. இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடணும். தேவைப்பட்டால் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். இல்லாதவங்க தேவையில்லைன்னா ஐஸ் கட்டி இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல ஒரு குளிர்பானம். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.